வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 9 வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. அதாவது 9 வகையான கலவை சாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆடி பெருக்கு அன்னைக்கு இந்த மாதிரி 3 சாதமோ 5 சாதமோ இல்லை 7 வகை சாதமோ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சின்ன பானையில் வந்து நாங்கள் வந்து 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணி ஆட் பண்ணி பச்சரிசி வேக வச்சுருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசிங்க. நான் 700 கிராம் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நம்ம உதிரியாக நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை செஞ்சுட்டு தனியாக நீங்கள் செப்பரேட்டாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஒவ்வொரு சாதமாக நம்ம வந்து கிளறி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். எப்போவுமே நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யும்போது நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து வெங்கல உருளி எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா பசையாக வேக வச்சுட்டேங்க. இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப் வெல்லம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது 100 கிராம் அரிசி எடுத்தோம்னா 200 கிராம் வெல்லம் போடணும். அப்போ தான் நல்ல தித்திப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சக்கரை பொங்கல் செய்யும்போது எப்போவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அரிசி வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா தாங்க நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணணும். இல்லை நம்ம வெல்லம் முதல்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசி வேகவே செய்யாது. அப்படியே ஒரு மாதிரி அரிசியாக வந்து இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நல்ல எண்ணெயில் இல்லைனா நெய்யில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நெய்யில் வறுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 6-7 ஏலக்காய் நான் எடுத்துருக்குறேங்க. நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பவுடர் பண்ணி கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. செகண்ட் ரெசிபி லெமன் சாதங்க. லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை எண்ணெயும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் முழுசாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 வரமிளகாய் நல்லா உடச்சி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருந்த நம்ம வேர்க்கடலையே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி லெமன் எடுத்துருக்குறேங்க. 1 லெமனாக கட் பண்ணி பாதி லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்போவுமே லெமன் ஜூஸை பிழிஞ்சதுக்கப்புறமா டக்குன்னு கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய லெமன் ரைஸ் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியங்க, சாதம் வந்து குழஞ்சிடக்கூடாது. வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் வந்து உதிரியாக தான் இருக்கணும். நான் ஒரு 3 கப் ரைஸ் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி தயிர் சாதங்க. இதுவும் அதே போல தாங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து செய்யலாங்க. நான் வந்து பச்சரிசி ஏற்கனவே நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு செய்யும்போது இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இல்லை நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு உளுந்து பருப்பை போட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 3 இல்லை 4 வரமிளகாய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி தயிர் சாதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாட்டே பண்ண எல்லாத்தையுமே வந்து இந்த தயிர் வச்சு கலந்து வச்சுருக்கோம்ல அந்த சாதத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டில் ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது மல்லி இலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட மாதுளம்பழம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்ககிட்ட அவைலபிளாக இல்லை, நான் ஆட் பண்ணலைங்க. இல்லைன்னா மாதுளம்பழம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளேயும் கொடுக்குறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து செய்யலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்புங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பெருங்காய பவுடர் வந்து நல்ல இந்த சாப்பாடுக்கு நல்ல ஒரு அரோமாவை கொடுக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, 2 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்குறாங்க, நான் வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதாவது தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் நம்ம செய்யும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சோன்னா தான் பச்சை வாசனை வந்து நல்லா போகுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸ் போட்டு நம்ம கிளறிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து சாப்பாடு உதிரியாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஃபாஸ்ட் ரூட்டீனில் கண்டிப்பாக இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸோ இந்த மாதிரி நம்ம டொமேட்டோ ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி 5வது ரெசிபி தேங்காய் சாதங்க. கோகோனட் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வீடியோலையும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து வீடியோ பார்த்து செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே தேங்காய் சாதம் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொடுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வரமிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குயிக்காகவும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம துருவின தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் துருவின தேங்காய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த 1 கப் தேங்காய் கூட நான் 3 கப்பு வேக வச்ச சாதத்தை இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம இந்த தேங்காய் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்த சாதத்தை இது கூட கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது நம்ம வந்து பசங்களுக்கு தாராளமாக வீக்லி ஒன்ஸோ இல்லை டுவைஸோ நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம 6வது பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் கூஸ்பெரி ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க, வீடியோலையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னா நம்ம நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அப்படி 1-2 நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலை பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வகுந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அது ஒரு 2 பீஸாக நீங்கள் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காய பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் காஞ்ச மிளகா போடுறத விட இந்த பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த கூஸ்பெரி ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த நெல்லிக்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்
நம்ம ராவாக இந்த நெல்லிக்காவை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி சாதமாக கிளறி கொடுத்தோன்னா இந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போது ஏற்கனவே வேக வச்ச இது ரைஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. கண்டிப்பாக இந்த ரைஸை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ருட்டீனில் இந்த ரைஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கூஸ்பெரி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மாங்காய் சாதம், அதாவது ரா மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது வந்து நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நல்லா சின்னதாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நம்ம தேவையான கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெருங்காய பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாங்காய் சாதம் ரொம்பவே பிடிக்குங்க. குறிப்பாக இந்த குழந்தைங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே மாங்காவை நல்லா சின்னதாக துருவி வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 கப் ரைஸ் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஒரு இது கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மின்ட் ரைஸ், புதினா சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணுவோங்க. அதுக்கு இஞ்சி, நான் வந்து பல்லாரி வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. தக்காளி 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். புதினா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பூண்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 பல் பூண்டு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் இது தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தாளிக்கலாங்க. அப்போனா இந்த புதினா சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க. இந்த ப்ரௌனாக வதங்குறதுல தான் வந்து நம்மளுடைய புதினா சாதம் டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புதினா எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்காக இந்த தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை தனியாக வச்சுருங்க. ஆனால் அது போக இது கூட நம்ம வந்து இந்த புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மிக்சர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா சாதம் ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸாக நம்ம வந்து இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு ரொம்பவே இருக்குங்க. இதில் லாஸ்ட் ரெசிபியாக புளியோதரை இருக்குதுங்க. நாங்கள் புளியோதரை ரெசிபி ஏற்கனவே எங்கள் சேனலில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், ஐகார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். புளியோதரை ரெசிபியை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 9 வகையான இந்த வெரைட்டி ரைஸஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோங்க. எல்லா டிஷ்ஷஸும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
இன்னும் எங்கள் சேனலில் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.